ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா குரூப் 4ஓட ரிசல்ட் வந்து வெளியாகிடுச்சு. எனக்குரிய ரிசல்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ வெற்றி பெற்ற எல்லா மாணவர்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். ஸோ நான் எனக்கு அந்த ரேங்க்குள்ளே வரல சார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வாய்ப்புகள் மறுபடியும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அடுத்த ஆண்டுக்கான குரூப் 4ஓட எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் டேட்டும் குரூப் 4 எக்ஸாம்ஸ் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற டேட்டும் நமக்கு வந்துருச்சு. சரியா? இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு, அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. அதை நினச்சி டைமை வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த வருஷம் இப்போ என்ன தப்பு பண்ணமோ அதை சரி பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம எப்படி அந்த எக்ஸாம்ஸை அடுத்த தீபாவளிக்குள்ளே நம்ம வெற்றி பெறுறது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ குரூப் 4ல் வெற்றி பெற்ற மாணவர்கள் அடுத்து என்னென்னா அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு நடக்க போகுது. சிவி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த சிவி அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஆன்லைன் சிவியாக தான் நமக்கு இவ்வளோ நாள் ஃபஸ்ட்டு இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஆன்லைனில் நீங்கள் சிவி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும் பொழுது என்னெல்லாம் கொடுத்தீங்களோ அது ஆன்லைனில் சிவியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடக்கும். சரியா? ஒன்று. அதை தாண்டி அவங்க ஒரு கவுன்சிலிங் டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரேங்க் வைஸாக கவுன்சிலிங்க்கு உங்களை உள்ளே கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படின்னு ரேங்க் வைஸாக உள்ளே போகும். ஸோ அதில் நீங்கள் பிசியோ, எம்பிசியோ, எஸ்சி எஸ்டியோ, எஸ்சிஏவோ, ஜென்ரலோ இது எல்லாமே ரேங்க் வைஸாக தான் உள்ளே ஒவ்வொன்றா போக போகிறீங்க. சரியா? அப்போ அதில் வேக்கன்சி இருக்கும், வேக்கன்சி இல்லாமல் இருக்கும். சரியா? இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னையில் மட்டுமே போஸ்டிங் வாங்கக்கூடிய சில போஸ்ட் இருக்குது. இப்போ நான் சென்னையில் மட்டும்தான் சார் நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், வேறு எங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சில போஸ்டிங் ஒன்று இருக்குது. இல்லை சார் நான் எங்கள் ஊர்லேயே எடுக்கிறேன், அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மாவட்ட அளவில் ப்ரமோஷன் வரக்கூடியது. உங்கள் ப்ரமோஷன் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து ஜோன் லெவல்னு சொல்லுவோம். ஜோன் லெவலில் ஒரு ஜோன்லேருந்து இன்னொரு ஜோன், அந்த ஜோனுக்குள்ளேயே இப்போ திருச்சியோ மதுரையோ அல்லது திருச்சியோ திண்டுக்கலோ இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய சில டிஸ்ட்ரிக்ஸ், சரிங்களா, அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் ஒரு ஜோனாக பிரித்து அந்த ஜோனு லெவலில் அப்பாயின்மெண்ட் இருக்கும். சரியா? இப்போ இதுவே நம்ம கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் சென்னையில் மட்டும் போஸ்ட் எடுக்கிறதா, தமிழ்நாடு ஃபுல்லாக எனக்கு ப்ரமோஷன் லிஸ்ட்டில் வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதா, இல்லை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜோனல் லெவலில் நான் சூஸ் பண்ணுறதா அப்படின்னு ஒரு டவுட்ஸ் இருக்கும். இதை தாண்டி நான் என்ன போஸ்ட்டு சூஸ் பண்ணால் நான் ப்ரமோஷன் ஈஸியாக கிடைக்கும், எக்ஸாம்ஸ்க்கு நான் அடுத்து குரூப் 2, குரூப் 1 அது மாதிரி பெரிய எக்ஸாம்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அதுக்காக நான் என்ன போஸ்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு அடுத்த கட்டம் ஒரு மிகப்பெரிய வேலை இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம வராண்டா ரேஸில் நம்ம ரேஸ் மாணவர்களுக்கு ஒரு எப்படி என்னென்ன சிவியில் என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறதும், ஒரு கவுன்சிலிங் செஷன் எப்படி நடக்கும், நீங்கள் என்னென்ன போஸ்ட் எல்லாம் அதில் க்ரியேட் பண்ணலாம், எதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம், எதெல்லாம் சீக்கிரம் ப்ரமோஷன் வரும், இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கவுன்சிலிங் செஷனை அட்டன் பண்ணக்கூடிய நபர்கள் கீழே ஒரு ஃபார்ம் வச்சுருக்கிறோம். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ரேஸ், நான் ரேஸ் 2 பேருமே அதில் ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களும் உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். அடுத்த லெவலில் கவுன்சிலிங், ஏன்னா டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஏன்னா 10 நாட்களுக்குள்ளே நீங்கள் சிவி அப்லோடை முடிச்சிடணும். அதாவது என்றைக்கு சிவி அப்லோட் பண்ணுவீங்க அப்படிங்கன்னு ஸ்டார்ட் ஆகி 10 நாளைக்குள்ளே, அதாவது 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நீங்கள் சிவி அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. அந்த டேட் இன்னும் வரலை, வந்ததுலேருந்து 10 நாள். சரியா? அதனால் எல்லாத்துக்கும் ரெடியானும், கவுன்சிலிங் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிடும். பிறக்கக்கூடிய புது ஆண்டு ஒரு அரசு அதிகாரியாக பிறக்கிறதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மறந்துடாதீங்க, கீழே கூகுள் ஃபார்ம் இருக்குது, மறந்துடாமல் ஃபில் பண்ணுங்கள். டேட் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு தனியாக டெலிகிராம் சேனல் க்ரியேட் பண்ணி தொடர்ச்சியாக நீங்கள் வேலைக்கு போய் வேலை சூஸ் பண்ணுற வரைக்கும் ரேஸோட சப்போர்ட் தொடர்ச்சியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.